உறுதியாக இந்த தேர்தலை பழனிசாமி தோற்கடிக்கும். எந்த காரணத்தை கொண்டு துரோகத்தை ஏற்றுக்கொண்டு நாங்கள் அவர்களுக்கு ஆதரவாக நாங்கள் எப்படி அந்த கூட்டணியில் இருக்க முடியும்? நேற்று வரை எடப்பாடி ஒரு துரோகி என்று முழங்கிய டிடிவி தினகரன் இன்று அதே எடப்பாடி அங்கம் வகிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிகாரப்பூர்வமாக இணைந்துள்ளார். இனிவரும் தேர்தல் மேடைகளில் எடப்பாடியும் தினகரனும் ஒரே மேடையில் அமர்வார்களா? அப்படி அமர்ந்தால் ஒருவரை ஒருவர் எப்படி பார்த்துக் கொள்வார்கள்? இதோ டிடிவி தினகரன் இதற்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி குறித்து சொன்ன வார்த்தைகள் உங்கள் பார்வைக்கு. அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஓர் இணையன்னு, ஓர் அணியில இணையணும், இல்ல ஒன்று இணையணும்னு அவருடைய எண்ணத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. அதுதான், அதுக்கு எனது ஆதரவு உண்டு. திருப்பி பழனிசாமி தலைமையில ஏத்துக்கணுமானா அதுக்கு ஆதரவு இல்லை. புரியுதா? கொஞ்சம் நீங்கள் தயவு செய்து புரிஞ்சுங்க. துரோகத்தோட போய் நாங்க எப்படி ஏத்துக்க முடியும்? எங்களை நாங்களே அழித்து கொண்டு இன்னொரு வகையோடு வாழ வைக்க முடியாது. தற்கொலை முயற்சிக்கு நாங்கள் என்றைக்கும் செல்ல முடியாது. அதாவது நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்றுன்னு சொல்ற யார் பேசுறா? சாத்தான் வேதம் ஓதுகிற மாதிரி இருக்கு. சொல்லுவாங்களே நம்ம ஊர்ல எல்லாம் சாத்தான் வேதம் ஓதுகிறதுன்னு. அது மாதிரி ஐயன் திருவள்ளுவர் எல்லாம் எடுத்து பேசுறாரு. அதாவது மற்ற கட்சியை சேர்ந்தவர்களோ தமிழ்நாட்டு மக்களும் முட்டாள்கள் நினைக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் எதையும் மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. நன்றியை பத்தி யார் பேசுறது? துரோகத்தை தவிர வேற எதையுமே தெரியாத பழனிசாமி பேசுகிறார். 24 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னரே எஸ்டிபிஐ மாநாட்டில் என்ன பேசினார்? 24 தேர்தல் மாத்திரம் இல்ல, பாராளுமன்ற தேர்தல் மாத்திரம் இல்ல, 26 சட்டமன்ற பொது தேர்தலில் நான் பிஜேபிக்கு கூட்டணிக்கு செல்ல மாட்டேன். டெல்லியில போய் 24 சட்டமன்ற பாராளுமன்ற பொது தேர்தலுக்கு முன்னாடி அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டத்தில் மோடி அவர்களுக்கு வலதுபுறம் உட்கார்ந்துட்டு திரும்பி ஓடி வந்தவர் பழனிசாமி. இன்றைக்கு பாவலா காமிக்கிறார். அதனால பழனிசாமி முன்னுக்கு பின் முரணாக பேசுவது, அவர் தோல்வி பயத்தில் உளர்வது தெரிகிறது. உறுதியாக இந்த தேர்தலில் பழனிசாமி தோற்கடிக்கப்படுவார். அதில் கூட்டணியில் உள்ளவர்கள் தான் யோசிக்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் உறுதியாக பழனிசாமி புறங்கு தள்ளுவார்கள். எந்த காரணத்தை கொண்டு துரோகத்தை ஏற்றுக்கொண்டு நாங்கள் அவர்களுக்கு ஆதரவாக நாங்கள் எப்படி அந்த கூட்டணியில் இருக்க முடியும்? பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் என்கிற நிலை இருக்கும் வரை நான் எப்படி அந்த கூட்டணிக்கு போக முடியாது. அதனால அதுக்கு வாய்ப்பு இல்லை என்றுதான் நினைக்கிறேன். அம்மாவுடைய கட்சி, தலைவர் கட்சி அதிமுக தேர்தலுக்கு பிறகு பழனிசாமியை வீழ்த்தி விட்டு அந்த தொண்டர்கள் அங்கே தூங்கிக் கொண்டிருப்பவர்கள் விழித்துக் கொள்வார்கள். அப்பொழுது அந்த இயக்கம் மீண்டும் புத்துயிர் பெறும். அம்மாவுடைய கட்சி அதிமுக மீண்டும் புத்துயிர் பெறும் என்பதுதான் நடக்க போகிறது. பழனிசாமி என்ன ஒன்றை உணர்ந்திருக்கிறார் என்று தெரிகிறது. தன் தலைமையிலான கட்சி உறுதியாக இந்த தேர்தலில் வெற்றி பெற முடியாது. அதனால் விஜய் தலைமையை ஏற்று அவரிடம் கூட்டணி செல்வதற்கான ஒரு அழைப்பாகத்தான் விஜய் எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்வதாகத்தான் அது எல்லோருமே பேசிக் கொள்கிறார்கள். பழனிசாமி பதவி கொடுத்தவர்களையே காலை வாரிவிட்டு, காலை விழுந்து பதவி பெற்றுவிட்டு காலை வாரியவர் பழனிசாமி. நீங்க மருது சகோதரர்கள் தியாக பூமி, இது விசுவாசமிக்க பூமி. இங்க அவர்கள் வேண்டுனாங்கன்னா அது அங்கேயே நிராகரிச்சிருப்பாரு. அதான் என் வாயில அது வெளியில வருது. திரும்ப திரும்ப சொல்றேன், திருப்பி சொல்றேன் உங்களுக்கு. பழனிசாமி உறுதியாக துரோகத்திற்கு அந்த சொல்லுவாங்களே வினை விதித்தவன் வினை அறுக்கிற நேரம், இந்த நேரம் வந்துவிட்டது. 26 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பழனிசாமி என்கிற துரோக சக்தி உறுதியாக வீழ்த்தப்படும். அதை செய்ய போவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறுகின்ற கூட்டணி. பழனிசாமி அப்பனா திமுகவுடைய பி டீம்னு அவர் ஒத்துக்கிறாரா? ஏன்னா பழனிசாமி தான் தொடர்ந்து பொதுச் செயலாளராக இருக்கணும், அதுதான் எங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு திரு உதயநிதி சொல்றாரு. அப்பனா இப்ப திமுக ஆட்சிக்கு வரணுங்கிறதுக்காகவே அவர், திமுக வெற்றி பெறணுங்கிறதுக்காக அவர் 2021 கூட்டணியை பலப்படுத்தாமல் திரு அமித்ஷா அவர்கள் முயற்சியை எல்லாம் முறியடித்தார். 24 தேர்தலில் பாஜக ஆட்சிக்கு வரக்கூடாது, தமிழ்நாட்டில் வெற்றி பெறக்கூடாது என்பதற்காகவே பாராளுமன்ற தேர்தலுக்கு தனியா போய் நின்னாரு. அப்படின்னா அவரு, எனக்கு தெரிந்து அவர் 17க்கு அப்புறம் எங்களை எல்லாம் வெளியேற்றிய பிறகு திமுகவுக்கு பி திமுக தான் செயல்பட்டு வருவதாகத்தான் நான் நினைக்கிறேன். உதயநிதி சொல்வது போல
திரு செங்கோட்டையன் அவர்கள் பாஜகவுக்கு பி டீம்னா எடப்பாடி இவர்களுக்கு பி டீமாகத்தான் இருக்க முடியும். பழனிசாமி தாம் பதவியில் இருந்தா போதுங்கிற சுயநலத்தோட செயல்பட்டு வருகிற காரணத்தினால்தான் இந்த நேரத்திலையும் சொல்றேன், நான் பழனிசாமியோட எந்த காலத்திலையும் போக மாட்டேன். பழனிசாமி தலைமை ஏற்றுட்டேன். மற்றவர்களை அந்த இயக்கம் ஒன்றுபட வேண்டும் என்று நினைப்பவர்களை அரவணைத்து செல்ல கூட அவர் அச்சப்படுகிறார். ஒரு தலைமை பண்புக்கு தேவையான எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய குறைந்தபட்ச பண்பாடு கூட அவரிடம் இல்லை. பங்காளி சண்டையெல்லாம் தூக்கி ஓரமாக வைத்துவிட்டு விட்டு கொடுப்பவர்கள் என்றைக்கும் கெட்டுப் போவதில்லை என்கிற சான்றோர் மொழிக்கு ஏற்ப எல்லாவற்றையும் மறந்துவிட்டு அம்மாவின் ஆட்சியை மீண்டும் தமிழ்நாட்டில் அமைக்க வேண்டும் என்பதற்காக 2021 மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் எடுத்த முயற்சி அன்றைக்கு முடியாமல் போனதால் இன்றைக்கு தமிழ்நாட்டை வாட்டி வதைக்கின்ற திராவிட மாடல் என்கிற பெயரில் நடக்கின்ற இந்த திராவக மாடல் ஆட்சி, கஞ்சா மாடல் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக மீண்டும் நாங்கள் என்டிஏவில் இணைஞ்சிருக்கோம். இந்த தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஒவ்வொரு நிர்வாகியும் தொண்டரும் என்டிஏவின் வெற்றிக்காக தமிழ்நாடு முழுவதும் அவர்கள் ஓயாமல் உழைத்திடுவார்கள். உறுதியாக 21 தவறிய அம்மாவின் ஆட்சியை இந்த முறை நாங்கள் உறுதியாக தமிழ்நாட்டிலே உருவாக்கி காட்டுவோம் என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு சொல்லிக் கொள்கிறேன். Subscribe to One India and never miss an update.